அதாவது இந்த முதல் ஒரு வருடத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மூளை வளர்கின்ற போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வந்து குழந்தைக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையும்னு சொன்னேன். அதில் இந்த டாய்ஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஒரு தொடர்ச்சி அவசியம். டிமாண்ட் இஸ் லாட். குழந்தைகிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும், கியூரியாசிட்டி ஆர்வம் நிறைய இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு அந்த ஆர்வத்தை ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு நிறுத்தினோம்னாக்கா அடுத்த நாள் வந்து நம்ம சாக்லேட் குழந்தை கேட்கறது இல்லை, நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்க கத்துக்குது. அதனால பேரண்ட் பண்ற முக்கியமான ஒரு தப்பு என்னன்னாக்கா குழந்தைக்கு வந்து வின்னிங் சான்ஸே கொடுக்குறீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இல்லாம இது குழந்தை தானே, இது குழந்தை தானே, இது குழந்தை தானேன்னு சொல்லிட்டு ஒன்னு ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த குழந்தை அழுதா ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கறத கத்துக்குது. அதை ஒரு டூலா, அது புத்திசாலி இல்ல, ஏன்னா அப்பா அம்மாவோட குழந்தை வந்து பயங்கர புத்திசாலி. உங்களோட வீக்னஸ் அது என்ன பண்ணுது, இன்டியூஷன்ல சென்ஸ் பண்ணிடுது. நீங்க ஈல்ட் ஆற போது இந்த குழந்தை என்ன ஆயிடுதுன்னாக்க ஓ இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுது, குழந்தை உங்களை வழிக்கு கொண்டு வந்துடுது. இதுக்கு நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு எது தேவையோ அதை நல்லா நீட்டா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். எது தேவையில்லையோ அங்க தீர்மானமாக இருக்கலாம். முதல் ஒரு வருடத்திலேருந்தே தீர்மானமும், குறிப்பா 6வது மாசத்துல இருந்து என்ன ஆரம்பிச்சிடலாம், குழந்தைக்கு வந்து நம்ம இதுதான் கொடுக்கலாம். இப்போ நாளைக்கு குழந்தை வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறேன் கொடு அப்படின்னு சொன்னாக்கா அப்பா குடிக்கிறாருன்னா கொடுத்துருவீங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க பண்றீங்க, அங்க அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க. அதனால அந்த என்வாயன்மெண்ட்லயே அது இல்லாம வச்சுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி கெடுதல்லாம் இல்லாம வச்சுக்கிட்டா குழந்தை கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாம போயிடும். இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ரேஷனலா, அதே சமயத்துல ப்ரொஃபஷனலா அம்மா வந்து தேவையை மாத்திரம் அழகா ஒரு சேனல்ல குவாலிட்டி இன்புட் மாத்திரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பழக்க வழக்கங்கள், இண்டிவிஜுவாலிட்டி, இன்டர்டிபெண்டன்சி, டிபெண்டன்சி இதெல்லாம் இந்த குழந்தை வந்து உங்களை சார்ந்து இருக்கு, டோட்டலா உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ரெண்டாவது 6 மாசத்துக்கு மேல அது கொஞ்சம் கொஞ்சம் தன்னையும் சார்ந்து இருக்கும். தன்னை சார்ந்த ஒரு விளையாட்டு பொருள்களை அது எடுக்க கத்துக்கும். அப்புறம் கையிலேருந்து அதுக்கு ஹேண்டு ஐ கோஆர்டினேஷன், ஹேண்டு மவுத் கோஆர்டினேஷன், அந்த மாதிரி பிளே ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன் பிக்சோரியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்யற போது ஒவ்வொரு அவயங்கள்லயும் ஒரு கோஆர்டினேஷன் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து அதை வந்து நாளைக்கு இண்டிபெண்டா மாத்தும். ஸோ ஒன்னு வந்து நான் சொன்ன டிபெண்டன்சி டோட்டலா இருக்கு 6 மாசம் வரைக்கும். அதுக்கு மேல இன்டர் டிபெண்டன்சி, அதையும் சேர்ந்து உங்களையும் சார்ந்து இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து டோட்டலா இண்டிபெண்டன்ட் ஆயிடும். இது மூளையும் அந்தந்த ஸ்டேஜ்ல அம்மா என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு வந்து போதிக்கணும். இத நம்ம குழந்தை தானே பெட்டா என்ன பண்றது, அதை அப்படியே கண்டிஷன் பண்ணி அதுக்கு ஊட்டி விடுறதுல இருந்து அது தொடச்சி விடுறதுல இருந்து அசிங்கம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அப்ப எப்பதான் குழந்தை வந்து அந்த கோஆர்டினேஷன் கத்துக்கும், கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நம்ம ஐஜினா குழந்தைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பிராக்டிஸ் பண்ணத்தான் ஆகணும். நம்மளே ஒரு சைக்கிள் ஆரம்ப காலத்தை ஓட்டுறோம், அல்லது ஒரு 2 வீலர் ஓட்டுறோம், ஒரு கார் ஓட்டுறோம்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் போவோம். அப்புறம் தான் கொஞ்சம் ஆர்டர்லியா போக முடியும். அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் அந்த மோட்டா கார்டெக்ஸ், அந்த சென்சரி கார்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணும். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஏத்தாப்புல உட்காந்துட்டு நீங்க தனியா சாப்பிட பாருங்க. அப்ப குழந்தை உங்களை பார்த்து இந்த பிக்சோரியல் ஆக்ஷன்ல என்ன பண்ணும்னாக்கா கண்டிப்பா வந்து கத்துக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தையோட லாங்குவேஜே வந்து பிக்சோரியல் ஆக்ஷன் லாங்குவேஜ் முதல் ஒரு வருடம் புரிய வைக்கணும். இதுதான் இதை குறிக்கக்கூடிய இந்த சைகை தான் இது அப்படிங்கறத நீங்க பண்ணினீங்கன்னா அடுத்த டைம் வந்து அந்த சைகை இல்லாமலே அந்த சத்தத்திலேயே இந்த குழந்தை என்ன பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா போட்டோ மெமரியில போய் ரிஜிஸ்டர் ஆன இமேஜையும் இது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீமை காமிச்சோம்னா நார்மலா என்ன பண்ணும், ஒரு படத்தை காமிச்சு நம்ம ஐஸ்கிரீம் எங்கேயாவது வாங்கி கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் அது சலைவா தான் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அந்த ஐஸ்கிரீமே வரும். அவ்வளவுக்கு இந்த பிரெயினோட டீகோடிங் ஆக்டிவிட்டி சிறப்பா இருக்கு. அதனால குழந்தைக்கு ஆக்ஷன் பிக்சோரியல்ல அம்மா வந்து வீட்டிலே எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். அவ்வளவு பண்ண இந்த குழந்தையோடைய புரிந்து கொள்ளும் ஆற்றல், இந்த டிமாண்ட் சப்ளை கொஞ்சம், அப்ப அடமென்சி வராது. இப்போ குழந்தை ஒரு 6 மாசம் ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த கிராலிங் ஸ்டேஜ், அது அந்த உடற்பயிற்சிக்கு என்னென்ன அந்த இடத்துல கிராலிங் ட்ராக் வீட்டில் போடணும். அப்புறம் வந்து அந்த சில உடற்பயிற்சிகள், ஏன்னா கிராலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராலிங் நான் சொல்றது என்னன்னா இந்த யானைன்னு இந்த பழங்காலத்துல வந்து இந்த முட்டியில போவாங்க இல்லைங்களா குழந்தை, அதுதான் கிராலிங். ஏன்னா அது வந்து கோஆர்டினேஷன், அந்த மூளைக்கு கோஆர்டினேஷன் கிடைக்கிற கூடிய ஒரு இது. அந்த கிராலிங் பண்ண மூளை திறன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கிராலிங் ட்ராக்கே வந்து பெட்டோட அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா கிராலிங் வந்து ஒரு மைல் ஸ்டோன்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கிராலிங்க்கு அப்புறம் தான் வந்து குழந்தை நிக்க ஆரம்பிக்கும். கிராலிங் வந்து ஃபர்ஸ்ட்
நம்மள ஸ்டெப் அப் பண்ணிக்குது. இந்த கால்களை நன்றாக தயார் செய்து நடப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது. அதனால அந்த கிராலிங் வந்து நம்ம வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஒருவேளை குழந்தைக்கு முட்டி போட தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க யானைன்னு போட்டு குழந்தைய வந்து முட்டி போடுறத பார்க்க வைங்க. அப்போ டெய்லி இந்த கிராலிங் இந்த குழந்தை சுத்தி சுத்தி வரும். நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். அந்த கிராலிங் வந்து அப்சல்யூட்டா ஒரு மூளைத்திறனை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இது வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு 8 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ். அதை பத்தி அது ஜெனட்டிக், அது அந்த ஜீன் அந்த குழந்தையை சார்ந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்ட போனீங்கன்னாக்கா ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களுக்கு அதை பத்தி கைட் பண்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு மூலியமாக மூளையை ஜாஸ்தி பண்றது, பொது அறிவு தகவல் மூலயமாக மூளை திறனை ஜாஸ்தி பண்றது, இதெல்லாம் வந்து ஆக்ஷன் பிக்சோரியல்ல சொன்னீங்கன்னாக்கா ஈஸியா குழந்தைக்கு கேட்ச் பண்ணும். நல்ல கிளாரிட்டி இன் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்க மழலையே பேச வேண்டாங்கிற நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து ஃபார்மேட்டிவ் பீரியட். மழலை பேசி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு பேச்சு திறன் வர லேட் ஆகும். அதே மாதிரி குழந்தைய தனியாவே வளர்த்தீங்கன்னா, ஒத்த குழந்தையா வளர்த்தீங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு இன்டராக்டிவா இன்னொரு குழந்தையோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதனால வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா சுற்றத்தாழ்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இருக்கிற குழந்தைங்களோட அடிக்கடி நீங்க போங்க. அங்க போயிட்டு அந்த மேக்சிமம் அந்த குழந்தைய அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு அலோகேஷன் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு பேச்சு திறனும் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பேச்சு திறன் வந்த உடனே எப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கும் திறன் இதெல்லாம் இந்த அடுத்த செகண்ட் இயர் இதுல வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்.